நம்ம வீட்டில் இது போல் அட்டை பாக்ஸில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி அட்டை பாக்ஸை நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அட்டை பாக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சுட்டு நம்ம நாலா பக்கமும் அட்டை க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்டை பாக்ஸ் இது போல் நீங்கள் திருப்பி நீங்கள் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டைலாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த அட்டையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு அட்டையும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பாக்ஸ் மேலே நீங்கள் 3 பக்கமும் அட்டையை நீங்கள் நேராக வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் நமக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த 2 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி அட்டையை நீங்கள் வச்சுக்கலாங்க. அட்டையை நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கம்மை அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒட்டிட்டு காமிக்கிற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அட்டையை நம்ம ஒட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பவிக்கால் வச்சு நல்லா நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டப்பாவை கொண்டு போய் உங்கள் கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன டப்பா, மசாலா டப்பா, அதுக்கப்புறம் சக்கரை டப்பாலாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுது அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கிச்சனில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.